ஸ்டார் ஹோட்டல் நம்ம போகிறது வந்து இப்போ வேலையே இல்லை, ஃபுட்டு வந்து படும் கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஆக்சுவலி இவ்வளோ இடம் இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு இது இருக்கணும், இங்கே உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டியில் இருக்கிற கோல்டன் க்ரௌன் அப்படின்னு சொல்கிற 5 ஸ்டார் ஹோட்டலோட ரூமில் இருக்கிறோம். ஸோ நம்மளோட ரூம் வந்து 1005. ஸோ இந்த ரூமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டிவி இருக்குது, சிங்கள படம் ஓடிட்டு இருக்குது, பியோ டிவி. அண்ட் நம்மளுக்கு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் வந்து நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்பேஸ், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து லிவிங் ஏரியா மாதிரி 2 சேர் தான் போட்டிருக்காங்க. வேர் ஆஃப் மங்கீஸ், இந்த இடத்துல வந்து அந்த காரிடோரை திறந்தா மங்கீஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கோல்டன் க்ரௌனோட மெனு இருக்குது, உள்ளுக்குள்ளேயே ஒரு பிளான்ட்டு. ஆனால் ரொம்ப நாள் கழுவெல்லாம் இங்கே பாருங்கள், இதில் தூசியெல்லாம் இருக்குதுன்னா பார்த்தாலே தெரியுதுல. என்ன தான் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் அதில் வந்து இது மாதிரி டஸ்ட்டு அப்படி இப்படி யாரும் அதெல்லாம் பெரிய இது பண்ண மாட்டானுங்க. என்ன சொல்கிறது, ஸ்டார் ஹோட்டல் நம்ம போகிறது வந்து இப்போ வேலையே இல்லை, ஃபுட்டு வந்து படும் கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. ஆக்சுவலாக நம்ம ரோட்டில் இருக்கிற ஒரு கடையில் போய்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு 5000க்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், 2500க்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் என்னடா இது கேவலமாக இருக்குது, இதுக்காடா இவர்த்தரும் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். நம்மளுக்கு காஃபி போடுறதுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது, எனக்கு இந்த ப்ரௌன் கலர் பிடிச்சிருக்குது, அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, கோல்டன் ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்கள், இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. இங்கே தூசி கேட்டால் ஹாஸ்பிட்டாலிட்டியாக, வேறு லெவல் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, எம்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாதாரணமாக என்ன சரி கூல் ட்ரிங்க்ஸ் பிவரேஜஸ் இருக்கணும், பட் இல்லை, இதுக்குள்ளே நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட் இருக்குது, சுவிட்செல்லாம் இங்கே இருக்குது, பட் ஆனால் போட்டால் ஒர்க் பண்ணுறதில்ல. தான் இதுதான் சுவிட்சு, பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல வந்து பெரிய பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த நேரம் தான் லக்ஸரியஸ் ஃபீல் ஒன்று வரும். ஸோ வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸ் இருக்குது. ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது. நிறைய கண்ணாடி வச்சுருக்கிறது வந்து என்ன லாஜிக், சைக்காலஜிக்கல். ஆக்சுவலாக சைக்காலஜிக்கலாக நம்மளை ட்ரிக் பண்ணுறது தான் இந்த மாதிரி நிறைய கண்ணாடி வச்சுருக்கோம். கண்ணாடி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வேறு எங்கேயும் பார்க்காம கண்ணாடியில் நம்மளை பார்க்குறது தான் செய்வோம். ஸோ அதனால் மற்றதுகள் கவனிக்காமல் விடுவோம். ஸோ அதனால் இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன சரி ஒரு பிரச்சனை, ஐ மீன் அவங்க எதுவும் க்ளீனாக வச்சில்லைன்னு சொன்னாலும் இது நம்ம அது பெருசாக கவனிக்க போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடி லோஷன், இந்த டப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பாடி லோஷன் வச்சுருக்கிற. இது வாஷ்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, என்னத்துக்குன்றது தான் தெரியலை. இதே நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வாஷ்ரூமில் என்ன சரி பிரச்சனைகள், ஐ மீன் ஆக்சுவலாக என்ன சரி உங்களுக்கு வாஷ்ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, இதுக்குள்ளே டோர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கூட கண்டெக்ட் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ இடம் இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு இது இருக்கணும், இங்கே உட்காந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவா. அப்படி அவசரத்துக்கு என்ன சரி டோர் லாக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இங்கே வச்சுருக்கலாம்ல. அட்டகாசம். லைட்டுங்க தான் வேலை, லைட்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குது, பால்கனிக்கு போய் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அப்புறம் இதான் இந்த ஹோட்டல். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரே தந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி மேலே ஒரு ஃப்ளோர் கிடச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் சொல்கிறேன், கேண்டின்னு சொன்னால் இந்த மலைகள், இந்த மேகங்கள், இந்த ப்ளூ கலர் ஸ்கை, அட்டகாசம், வேறு லெவலாக இருக்கும். ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். நேற்று தான் நான் வந்தேன், பட் நேற்று என்னால் போக முடியல. நம்மளோட ஆக்கூர் அணில் இருக்கிறாரு. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5:30 ஆகுது. எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகி தான் இருக்குது, வெளிச்சமெல்லாம் போயிட்டுருச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு வேறு டைம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இப்போ தான் என்னால் போகிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார் இருக்குது. வெக்கமே இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் போயிட்டுருக்கேன். என்ன நான் போகிறேன் எனக்கு தெரியும். ஸோ பாருங்க கூல்.